கீதா கேம்ப் பகுதியில் நடத்திருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திருவிழா பூஜைக்கு வந்திருக்கின்ற அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் மகளிர்களை சொந்த விஷயம் எல்லாரும் செஞ்சுக்கலாம். தற்போது எல்லா மக்களுக்கும் இடம் கிடைக்கணும் சொன்னா உடனடியாக அதை கண்டுபிடிங்க பக்கத்தில் சொல்லி காரியகர்த்தர்கள் யார் கையெழுத்தினாலும் அவங்க அட்டன் பண்ணுங்க. நாம இந்த வழிபாட்டு முறைகளை இந்து மதத்திற்கு மட்டுமே சனாதன இந்து மதத்திற்கு மட்டுமே சொந்தமான இந்த நிகழ்வை எப்படியெல்லாம் சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னா எங்களுக்கு எங்க குலதெய்வம் சாமி சொல்லுவாங்க அல்லாமல் எங்க குலதெய்வம் சொல்லுவாங்க ஊழியர்கள் இப்படி சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் சனாதன இந்துக்களோ அவங்களுக்கு எல்லாம் குலதெய்வம் இருக்கு. எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதுன்னா அப்படி இந்துக்கள் இருக்கவே மாட்டாங்க. அப்போ இந்துக்கள் அப்படிங்கிறது கட்டாயம் குலதெய்வம் இருக்கணும். இந்த பூஜையில நீங்க ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் நீங்க கூப்பிடுறது யாரையும் கூப்பிடலாம். நம்ம முதல்ல யாரை கூப்பிடணும் அவங்களுக்கு குலதெய்வத்தை தான் கூப்பிடணும். ஆனா யாரு சாமி விட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு நான் இந்த பூஜை செய்கிறேன் என் கூடவே இருந்து இந்த பூஜை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்தை தான் முதல்ல கூப்பிடுறேன். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்துக்களுக்கே உரிய மிக சிறப்பான ஒன்று. யார் குலதெய்வம்? நம்மளுடைய முன்னோர்கள் இதற்கு முன்னாடி நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே அவங்க நமக்கு வழிநடத்திட்டு இருக்காங்க. அந்த அவர்களை நினைச்சு நம்ம வழிபடும்போது அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, குலதெய்வ வழிபாடு செய்யறோம். ஆனாலும் எங்க குலதெய்வம் எனக்கு கூட இருக்கா எனக்கு தெரியலையே. குலதெய்வ கூட இருந்தா இருக்கும், குலதெய்வம் இல்லைன்னு இருக்கும். யார் யார் வீட்டெல்லாம் அடிக்கடி வீட்டுல உடம்பு சரியில்லாம போறாங்க குலதெய்வம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு அர்த்தம். யார் யார் வீட்டெல்லாம் அடிக்கடி பழக்கஷ்டம் வருதோ அவங்களுக்கு குலதெய்வம் துணையே இல்லைன்னு அர்த்தம். யார் யார் வீட்டுல அடிக்கடி உதவிசமான சம்பவங்கள் குலதெய்வம் கூட இல்லைன்னு அர்த்தம். நான் இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நானு ஊர்ல இந்த குலதெய்வத்துக்கு வருஷத்துல ஒரு முறை போறதே கஷ்டம். நல்ல நாள் கேட்ட நாள் வருமானு போறோம். சில சமயத்துல போக முடியவில்லை. இருந்தாலும் இந்த குலதெய்வம் நாங்க என்ன பண்ணட்டோம் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. சொல்றீங்களோ அந்த வீட்டுல குலதெய்வத்துடைய அருள் முழுமையாக இருக்கும். யார் வீட்டுல ஒரு நிறைத்தோட தண்ணி எப்போது வச்சிருக்கீங்களோ அவங்க வீட்டுல குலதெய்வத்தோட எப்போது ஒண்ணு ஒரு தண்ணி பூஜை ரூம்ல எடுத்து வைக்கணும். அந்த குலதெய்வத்தை நினைச்சு ஒரு மழை தண்ணி எப்போது இருக்கும். அவங்களுக்கு எப்போதும் குலதெய்வத்தோட கொஞ்சம் கூட குறையாம உறுதியா இருக்கும். உங்களுக்கு குறவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு மழை இன்னும் வாங்கி சொந்து வைக்க ஒரு பாப்பம் சொந்து வைங்க. சரிங்களா? குலதெய்வம் வேற வாங்கலாம் இல்லைங்களா? நாங்கள்
ஆயிரம் வெற்றிகளை எங்கள் அள்ளியே தந்திடுவாய். சுத்தி முத்தி நாயகனே எங்கள் சுந்தார கணபதியே, முத்தி தரும் மூலவனே எங்கள் மூஷிக வாகனனே. எல்லாருக்கும் எல்லா பொருளும் அதிர்ஷ்டா பூஜை
ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. 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 நீ மந்திரம் படிக்கணும். ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போது எல்லாம் நல்லா சத்தமா சொல்லுங்கண்ணே. யார் சத்தமா உடன் கோயில்ல மந்திரத்தை உடனே சொன்னாதான் வைப்ரேஷன் ஆகுற இடத்துல, அதனால மந்திரத்தை எல்லாம் சேர்ந்து உங்களோட சொன்னாதான் எல்லாருமே நன்மை கிடைக்கும். எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை பிரார்த்தனை அம்பான்னு கேட்பாங்க. அதனால எல்லாரும் கண்டிப்பா நல்லபடியா மந்திரத்தை சொல்லுங்க. புக் இல்லாத பரவாயில்ல, நாம சொன்னதை நீங்க பின்னாடி சொன்னாலே போதும். மனசு உடனே எப்படி பூஜையில கவனம் செலுத்துங்க. இனி ஊர்வத்தி ஏற்றி வைங்க. ஓம் ஆதி பராசக்தி அம்பிகையே, ஓம் ஆதி பராசக்தி அம்பிகையே, நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கிலும் இந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி எழுந்தருளி எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தருவாயாக. தந்தருவாயாக. இல்லக விளக்கது இல்லத விளக்கது இருள் கெடுப்பது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது. சொல்லத விளக்கது. நீ கணபதிக்கு அர்ச்சனை பண்ணணும். இதில் பின்னாடி பிடிச்சி வச்சுருக்கீங்களா, அதுக்கு அர்ச்சனை. முதல்ல அர்ச்சனை மஞ்சள் கலர் அரிசி கொடுத்துட்டாங்களா, 2 மந்திரம் அரிசியாலையும் 3 மந்திரம் மலர்களாலையும் அர்ச்சனை எடுத்து நெஞ்சோட சேர்த்து வச்சு மந்திரம் சொல்லும்போது பின்னாடி சொல்லி நாங்கள் சொல்லும்போது அதை பார்த்து பண்ண ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் ஞான விநாயகாய நமக. ஓம் ஞான விநாயகாய நமக. ஓம் சித்தி விநாயகாய நமக. ஓம் விநாயகாய நமக. ஓம் புத்தி விநாயகாய நமக. ஓம் புத்தி விநாயகாய நமக. ஓம் ஓங்கார ரூபாய நமக. ஓம் ஓங்கார ரூபாய நமக. அப்புறம் சொல்லுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சக்தி பூரே சனாதனி குணாந்தரே குணமயே நாராயணி நமஸ்துதே.
வணங்கும் விளக்கிடுவே போற்றி வணங்கும் விளக்கிடுவே இருளை நீக்கும் விளக்கிடுவே இருளை நீக்கும் விளக்கிடுவே இன்பம் ஊட்டும் விளக்கிடுவே சம்மோட்டம் விளக்கிடுவே அருளை பெருக்கும் விளக்கிடுவே அருளை பெருக்கும் விளக்கிடுவே அன்பை வளர்க்கும் விளக்கிடுவே அன்பை பெற்றிடலாம் சிறந்தே வாழ்ந்திடலாம் வாழிய சிறந்தே வாழிடலாம் விளக்கிலே ஜோதி நாள் விளக்கிலே துஞ்சோதினார் விளங்கா பொருளும் துளக்கிடுவே விளங்காமொருளும் துளக்கிடுவே விளக்கி விளங்கும் ஜோதிதனை விளக்கில் விளங்கும் ஜோதிதனை மலை என்றே உணர்ந்திடுவோம் விமலை என்றே உணர்ந்திடுவோம் மங்கள பொருளாம் விளக்கிடுவே மங்களமொருளாம் விளக்கிடலாம் கணேச உம்மஸ்வாமா உபஸ்வாம அதை கருத்துக்குள்ள தனியாக போட்டு உள்ளகையில உள்ளிடணும் கங்கேச யமுனை சைவ கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி நர்மதே சிந்து காவேரி கலேஸ்மின் சந்நிதி குரு கணேசன் சன்னிதி குரு அந்த இடத்துல ஆசனம் பண்ணணும் கொஞ்சம் கை சுத்தம் பண்ணுங்க ஒரு மலர் எடுத்து அந்த நீர்ல முக்கி நெய்வேத்திய பொருளெல்லாம் நீர் தெரிங்க ஒரு மலர் எடுத்து அதில் இதுல போவாங்க அதில் முக்கி நெய்வேத்திய பொருளெல்லாம் தெரிச்சு விடுங்க எல்லாம் எல்லாம் பிள்ளைகள் பேசும்போது உங்களுக்கு எப்படி பண்றது அமைதியா இருக்காங்க பெரிய ஆளுங்களும் பேசாம இருங்க மந்திரம் முதல்ல குங்கும அர்ச்சனை 58 மந்திரம் இருக்கு குங்குமத்தால முதல்ல பண்ணணும்னு அதுக்கப்புறம் 58 மலர்ல ஒரு வெச்சிலை எடுத்து விளக்கி திருவார் அந்த பாதத்துல வைங்க திருவிளக்கி பாதத்துல அர்ச்சனை பண்ற குங்குமத்தை அந்த விளக்கி பாதத்துல அந்த வெச்சிலை மேல போடுங்க மந்திரம் இருக்கு ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் குங்குமத்தை எடுத்து நெஞ்சோட சேர்த்து வச்சு நமகன் சொல்லும்போது கிளம்பி பாதத்துல சமர்ப்பிங்க ஓம் சிவாயே நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவசக்தியே நமக ஓம் சிவசக்தியை நமக ஓம் இச்சாசக்தியே நமக ஓம் இச்சாசக்தியை நமக ஓம் கிரியாசக்தியே நமக ஓம் கிரியாசக்தியை நமக ஓம் ஸ்வர்ணஸ்வரூபிணியே நமக ஓம் சொர்ண சொருவியை நமக ஓம் ஜோதி லக்ஷ்மியே நமக ஓம் ஜோதி லட்சுமியை நமக ஓம் தீபலக்ஷ்மியை நமக ஓம் தீபலட்சுமியை நமக ஓம் மகாலக்ஷ்மியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் தனலக்ஷ்மியை நமக ஓம் தனலட்சுமியை நமக ஓம் தானியலக்ஷ்மியை நமக ஓம் தானியலட்சுமியை நமக ஓம் தைரியலக்ஷ்மியை நமக ஓம் தைரியலட்சுமியை நமக ஓம் வீரலக்ஷ்மியை நமக ஓம் வீரலட்சுமியை நமக ஓம் விஜயலக்ஷ்மியை நமக ஓம் விஜயலட்சுமியை நமக ஓம் வித்யாலக்ஷ்மியை நமக ஓம் வித்யாலட்சுமியை நமக ஓம் ஜெயலக்ஷ்மியை நமக ஓம் ஜெயலட்சுமியை நமக ஓம் வரலக்ஷ்மியை நமக ஓம் வரலட்சுமியை நமக
மங்களகாரிணியை நமக. ஓம் சர்வமங்களகாரிணியை நமக. ஓம் சர்வதுக்க நிவாரணியை நமக. ஓம் சர்வதுக்க நிவாரணியை நமக. ஓம் சர்வாங்க சுந்தரியை நமக. ஓம் சர்வாங்க சுந்தரியை நமக. ஓம் சௌபாகிய லட்சுமியை நமக. ஓம் சௌபாகியலட்சுமியை நமக. ஓம் ஆதிலட்சுமியை நமக. ஓம் ஆதிலட்சுமியை நமக. ஓம் சந்தான லட்சுமியை நமக. ஓம் சந்தானலட்சுமியை நமக. ஓம் ஆனந்த ஸ்வரூபிணியை நமக. ஓம் ஆனந்த சுரூபிணியை நமக. ஓம் அகிலாண்ட நாயகியை நமக. ஓம் மயிலாண்ட நாயகியை நமக. ஓம் சுரப்பே நமக. ஓம் சுரம்பையை நமக. ஓம் பரமாத்மிகாயை நமக. ஓம் பரமாத்மிகாயை நமக. ஓம் பத்மாலயாயை நமக. ஓம் பத்மலாயை நமக. ஓம் பத்மாயை நமக. ஓம் பத்மாயை நமக. ஓம் கன்யாயை நமக. ஓம் கன்யாயை நமக. ஓம் ஹிரண்மயை நமக. ஓம் ஹிரண்மயை நமக. ஓம் நித்ய புஷ்பாயை நமக. ஓம் நித்ய புஷ்பாயை நமக. ஓம் தீபதாயை நமக. ஓம் தீபதாயை நமக. ஓம் வசுதாயை நமக. ஓம் வசுதாயை நமக. ஓம் வசுதாரிணியை நமக. ஓம் வசுதாரியை நமக. ஓம் கமலாயை நமக. ஓம் கமலாயை நமக. ஓம் காந்தாயை நமக. ஓம் காந்தாயை நமக. ஓம் அனுக்கிரக பிரதாயை நமக. ஓம் அனுப்பிரதாயை நமக. ஓம் அனகாயை நமக. ஓம் கனகாயை நமக. ஓம் ஹரி வல்லபாயை நமக. ஓம் ஹரிவல்லபாயை நமக. ஓம் அசோகாயை நமக. ஓம் அசோகாயை நமக. ஓம் அம்ருதாயை நமக. ஓம் அமிர்தாயை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் நாராயண்யை நமக. ஓம் நாராயணியை நமக. ஓம் மாங்கல்யாயை நமக. ஓம் மங்கள்யாயை நமக. ஓம் கிருஷ்ணாயை நமக. ஓம் கிருஷ்ணாயை நமக. இப்படி மலர்களால அர்ச்சனை பண்ணணும். குங்குமத்தை எடுத்து பக்கத்தில் சைடில் நவுத்தி வச்சுருங்க. ஒரு மலரை பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு 58 மந்திரம் இருக்கு. ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போதும் மலரை எடுத்து நெஞ்சோட சேர்த்து வச்சு நமகன்னு சொல்லும்போது விளக்கி பார்த்து சமர்ப்பிங்க. சரி, மலரை பூவால அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் கன்னியாகுமாரியை நமக. ஓம் கன்னியாகுமரியை நமக. ஓம் பிரசன்னாயை நமக. ஓம் பிரசன்னாயை நமக. ஓம் கீர்த்தியை நமக. ஓம் கீர்த்தியை நமக. ஓம் ஸ்ரீயை நமக. ஓம் ஸ்ரீயை நமக. ஓம் மோகநாசினியை நமக. ஓம் மோகநாசினியை நமக. ஓம் அபருத்தி நாசினியை நமக. ஓம் நவமிருத்ருநாசினியை நமக. ஓம் வியாதி நாசினியை நமக. ஓம் ஜாதிநாசினியை நமக. ஓம் தாரித்ரிய நாசினியை நமக. ஓம் தாரித்ரியநாசினியை நமக. ஓம் பய நாசினியை நமக. ஓம் பயநாசினியை நமக. ஓம் சரண்யாயை நமக. ஓம் சரண்யாயை நமக. ஓம் ஆரோக்கிய ஓம் பவானியை நமக. ஓம் பவானியை நமக. ஓம் பக்தியை நமக. ஓம் பக்திப்ரியாயை நமக. சாம்பவியை நமக. ஓம் சாம்பவியை நமக. ஓம் நிர்மலாயை நமக. ஓம் நிர்மலாயை நமக. சாந்தாயை நமக. ஓம் சாந்தாயை நமக. நித்யமுக்தாயை நமக. ஓம் நித்யமுக்தாயை நமக. ஓம் அச்சலனாயை நமக. ஓம் நிஷ்கலனாயை நமக. ஓம் பாவநாசினியை நமக. ஓம் பாவநாசினியை நமக. ஓம் வேதநாசினியை நமக. ஓம்
ஓம் சர்வ மந்திர குருவியை நமக. ஓம் மனோபரியை நமக. கொஞ்சம் வெயிட் பண்ணு ஓம் மகேஸ்வரியை நமக. ஓம் கல்யாணியை நமக. ஓம் பாலாயை நமக. ஓம் கர்மவர்த்தியை நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. இப்ப நமக்கு நம்முடைய இந்த பூஜை பார்க்கறதுக்காக பாரதிய கட்டமைப்பினுடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் வீரர் முன்னாடி அவர் வந்திருக்கிறாரு. அவரு அவரோடு சேர்ந்து ஜில்லாவுடைய மகாமந்திரி அதாவது பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தீப் ராம் அவங்க 2 பேரும் வந்து மாவட்ட பொதுச் செயலாளர் அவரை வந்து ஒரு வாழ்த்து மட்டும் சொல்ல சொல்லிடுறேன். आज के दीप पूजन के कार्यक्रम में उपस्थित हमारे मित्र मुत्तुकृष्णन जी, इस मंडल के अध्यक्ष महेश पांडे जी, संजीव जी, नाडर जी, सभी हिंदू धर्म को मानने वाले देशभक्त और देवभक्त कार्यकर्ता बंधु भगिनी और बड़ी संख्या में उपस्थित इस मातृशक्ति को मैं प्रणाम करता हूं। आज देश में हिंदू धर्म की जनजागृति के लिए और हिंदू धर्म को पढ़ने के लिए एक पोषक वातावरण आदरणीय देश के पंतप्रधान आदरणीय मोदी जी ने इस देश में निर्माण किया। उसके लिए मैं तमाम हिंदू देशभक्त और देवभक्त नागरिकों की तरफ से आदरणीय पंतप्रधान मोदी जी को धन्यवाद देना चाहूँगा कि उन्होंने एक अच्छा वातावरण देश में निर्माण किया, एक अच्छा वातावरण महाराष्ट्र में निर्माण किया और एक अच्छा वातावरण इस मुंबई में निर्माण किया। उसी अच्छे वातावरण के कारण आप सभी मातृशक्ति आज इस दीप पूजन के कार्यक्रम में सहभागी हुई है। तो आज के इस पावन अवसर पर सभी मातृशक्ति को वापस नमन करता हूँ, देवी माता को नमन करता हूँ और सबके स्वास्थ्य के लिए, आप सबके लंबी आयु के लिए मैं देवी माँ से प्रार्थना करता हूँ। आप सभी के घर में आपके बच्चे, आपके भाई, आपके जो भी घर परिवार के लोग हैं वो सभी लोग अच्छे रहे, स्वस्थ रहे और जीवन में आपकी प्रगति हो, इस प्रकार की प्रार्थना देवी के चरणों में करता हूँ। और आप सभी जो प्रार्थना कर रही है, आप सभी जो पूजन कर रही है, वो पूजन का फल हमारे मोदी जी को लगे और मोदी जी की आयु लंबी हो, मोदी जी का स्वास्थ्य और अच्छा हो और हम सभी की सेवा करने के लिए मोदी जी को ताकत मिले। यही आज इस पावन पर्व पर मेरा वक्तव्य रखता हूँ। सभी आयोजकों को धन्यवाद व्यक्त करता हूँ। बहुत बहुत धन्यवाद। जय हिंद, जय महाराष्ट्र। இந்த நிகழ்ச்சி நடத்துகிற ये कार्यक्रम को जो भी अभी तक जो शुरू से है अपना आई कर रहे हैं तो वो उनको आग्रह करेंगे। नीरज भारत का जिला अध्यक्ष का वो सत्कार करेंगे। முருகன் பாய் வந்துட்டு அவங்களுக்காக பொன்னாடை போர்த்தி அவங்க கௌரவிப்பாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுக்கும். महामंत्री संदीप राम जी அவங்களுக்கு இப்போ வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பாங்க. திரு வெங்கடேஷ் அவர்கள்.
இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தவங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப குறுகிய காலத்தில் இவங்க நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க, அவங்களுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோயில் கமிட்டி சார்பா அவங்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்க விரும்புறாங்க. ஜி செக்டர் சார்பில் ப்ளீஸ். திரு முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறாங்க. இந்த கோவிலோட பிரசிடென்ட் செயலாளர் செக்ரட்டரி சார்பாக வைஸ் பிரசிடென்ட் திரு நேர்மாணிக்கம் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். நேருமாணிக்கம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். நன்றி நன்றி धन्यवाद धन्यवाद. கோவிலோட முக்கியஸ்தர் அவர்கள் கையாளர் திரு அன்பழகன் அவர்களுக்கு அவர்களால் கொண்டாடி போட்டு கௌரவிக்கிறார்கள். நன்றி நன்றி. விலக பார்த்து உங்களுக்கு என்ன மனசுல தேவை இருக்கோ அதை பிரார்த்தனை பண்ணுங்க. முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி, உலகம் தொழும் மூத்தோய் போற்றி, அளவிலா செல்வம் தருவாய் போற்றி, ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி, ஓமென்னும் பொருளாய் உள்ளாய் போற்றி, இருள்கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி, மங்கள நாயகி மாமணி போற்றி, மொழி அம்மையா விளக்கே போற்றி, நோய் சிலம்பாய் வளர்த்தாய் போற்றி, தையல் நாயகி தாயே போற்றி, அரகதன தூமணி போற்றி, சுடரின் முதலி போற்றி, ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி, சூடாமணியே சுடரொளி போற்றி, ஒளிக்கு இன்பம் நீவோய் போற்றி, அருள்வொளிக்கு எம்மை ஆழ்வோய் போற்றி, அறிவாய் ஆனாய் போற்றி, இல்லக விளக்கா விரகி போற்றி, உடவே விளக்கா தூயோய் போற்றி, உடரை களையும் எகினாய் போற்றி, எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி, அருமறை பொருளாம் ஆதி போற்றி, சுடரிலே ஜோதி ஜோதியே போற்றி, சுடரே போற்றி, ஓதும் உள்ளொளி விளக்கே போற்றி, இருளுக்கும் இல்லக விளக்கே போற்றி,
ஒளிமலர் விளக்கே போற்றி போற்றி மணப்படும் உணர்வை விளக்கே போற்றி மணப்படும் உலகை விளக்கே போற்றி திருமயத்தில் விளக்கே போற்றி ஈரேழும் திருமயத்து விளக்கே போற்றி இடப்படும் ஞானத்தி விளக்கே போற்றி இறப்படும் ஞானதி விளக்கே போற்றி போக்குவரத்து எரிபொருள் விளக்கே போற்றி போக்குவரத்து எரிபொருள் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவாகும் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவாகும் விளக்கே போற்றி அளவிலா அளவாகும் விளக்கே போற்றி அளவிலா அளவாகும் விளக்கே போற்றி ஆதியாய் மேலமாகும் விளக்கே போற்றி அசுரரோட விளக்கே போற்றி அசுரரோட விளக்கே போற்றி அருமறை சிறப்பு விளக்கே போற்றி அருளை சிறப்பு விளக்கே போற்றி பொற்புட மனதில் விளக்கே போற்றி உள்ளத்திரை ஒளிப்பாய் போற்றி உள்ளத்துறை தலைப்பாய் போற்றி நந்தா விளக்கே நாயகியே போற்றி நந்தா மறைக்காய் தந்தாய் போற்றி மங்கள ஜோதி போற்றி மணமணி விளக்கே போற்றி அருள்வாய் போற்றி கொடுப்பாய் போற்றி அழிப்பாய் போற்றி தீதெல்லாம் இருக்கும் கொடுவே பரமே போற்றி அஞ்சல் எல்லா உலகம் ஆனாய் போற்றி கொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி புகழ் சேவடி என்னை வைத்தாய் போற்றி செல்வாய் செல்வம் தருவாய் போற்றி உங்களல் விளக்கே போற்றி போற்றி உலகம் கோபுர வாழ்வர் போற்றி உன்னை பசி ஒழித்தல் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி இலக்காற்று நெறி விளங்குவாய் போற்றி நலம் எல்லாம் நல்க போற்றி திருவிளக்கே போற்றி
கொண்டவரே எங்கள் தேவியே சிந்தைவழி வந்தவரே எங்கள் தேவியே. கல்யாணம் ஆனவங்க அம்மாட்ட வாங்குவோம். கல்யாணம் ஆனவங்க மட்டும் நடக்கிறதுக்கு கரெக்டா ஒரே வாரம், இந்த ஒரு வாரத்திலேயே ஏற்பாடு செஞ்சு நடத்துற விஷயங்கள் எல்லாம் இந்த சீதாகாச முருகன் இவங்களோட டீம் இந்த காரியகட்டத்தில் தான் இருக்கும். அவங்களுக்காக ஒரு கைப்பற்றுவோம். அதே போல நாம இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்ன உடனேயே இங்க வந்து கேட்டோம், எல்லா இடங்களையும் பார்த்தோம். அங்க இருக்கிற மாரியம்மன் கோவில், பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில் எல்லாம் பார்த்தோம். இந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்க சொன்னாங்க தாராளமா நடத்துங்க அப்படின்னு சொல்லி மனம் திறந்து எங்களை வரவேற்றாங்க. இந்த கோவில் கமிட்டிக்கு எங்களுடைய சார்பா மிக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து மனதால பொருளா மகாதேவியே பல்லவந்தான் தங்கையரே மகாதேவியே. மனசுடனே எவ்வளவும் கிருபை செய்யுமா மனசுடனே எவ்வளவும் கிருபை செய்யம்மா. அத்துடனின் நங்கையரே ஆதி சக்தியே அச்சுவரின் நங்கையரே ஆதிசக்தியே. அத்துடனின் நங்கையரே இரக்கலகி பார்வதி தாயே பச்சை நிறத்தழகி பார்வதி தாயே. பஞ்சாந்தர சிவனோட பிராண நாயகி பஞ்சாபிகளோட பிராணநாயகி. சிந்தைவழி கொண்டவளே தேவி மாதாவே சிந்தைவழி வந்தவரே தேவி மாதாவே. சிந்தைவழி கொண்டவளே தேவி மாதாவே சிந்தைவழி வந்தவரே தேவி மாதாவே. தாயே மனம் புரிகிறமா கல்ய பிச்சையிடம்மா தாயே மருங்குணீரமா பெரிய பிச்சையிடம்மா. தாயே மனம் புரிகிறமா கல்ய பிச்சையிடம்மா தாயே மருங்குணீரமா பெரிய பிச்சையிடம்மா. பின்னவளே காமாட்சி தாயே சங்கிலிங்கம் உண்ணவரே காமாட்சி தாயே. கைலாசநாதன் பிராண நாயகி கைலாசநாதனுக்கு பிராணநாயகி. சிந்தைவழி கொண்டவளே தேவி மாதாவே சிந்தைவழி கொண்டவரே தேவி மாதாவே. கைகள் பிச்சையிடம்மா. சமுதாயத்தில் இது போல நல்ல காரியங்களை நடத்துறதுக்கு ஒன்று சேர்ந்து வர்றதுன்றது ரொம்ப குறைவா இருக்கு. அப்படி இவ்வளவு மத்தியில ஒன்று சேர்ந்து படிக்கிறதுக்கு விஸ்வ பரிஷத் வந்து வேலை செய்யுது. நானும் இந்த விஸ்வ பரிஷத்துல வேலை செய்ய வைப்ரேஷன் தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஒரு அழுகாட்சி ஊன்ற ஒரு வீடியோஸை பார்த்தீங்க, அழுகாட்சியோட சீரியலை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். ஒரு மாமியார் மருமக சண்டை நடக்கிற மாதிரியான விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கும் நடக்கும். ஒரு நம்ம பாரத தேசத்தோட பல முப்படைகளும் இந்து மக்களும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன் நலமுடன். நான் ஷார்ட் கேட்ட ஒரு 4 லைன் பாடுறேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கணும், சரியா? ஓம் சக்தி ஓங்கார சக்தி சர்வ பாத திஷ்டித்தி தில்லி சுன்னத்தி அபிச்சார தேశాनि கிரக தேశాनि நச்சோசி மச்சோசி ஓமரி ஜுவார மகாசூலினி மகமாயி அனதுர்गे மகா பிரதீப முகம் வசம் சத்யசம் வசம் தர்மம் வசம் भारत देशम वशम प्रसीद नमस्ते भारत माता की
கௌரவிக்கிறோம். மிக்க நன்றி. இந்த கோவிலோட செக்ரட்டரி திரு சுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். கௌரவிப்பவர் மாயகிருஷ்ணன் அவர்கள், செம்பூர் பிஹெச்பியோட இணை பொறுப்பாளர். நன்றி. இந்த கோவிலோட மிக முக்கியஸ்தர் திரு அன்பழகன் அவர்களை பொன்னாடை போர்த்தி அன்போடு கௌரவிக்கிறார். திரு ராஜேந்திரன் இந்த கோவிலோட பொறுப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். முருகன் அவர்கள் இந்த கோவிலோட துணை செயலாளர் திரு ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். இந்த கோவிலுடைய நிர்வாக கேஷியர் அவர்கள் தேன்மொழி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். இந்த கோவிலுடைய பொறுப்பாளர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். ஒரே ஒரு கோவில் நிர்வாகம் முன்னாடி எல்லாம் சேர்ந்து ஒரு பாடம். ஒரே ஒரு இந்திய பாடம் இருக்கும் ஒரு வீட்டு. இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கணுங்கிறதுக்கு எத்தனையோ உள்ளங்கள் இது பண்ணிட்டாங்க. கௌரவிக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம். அதனால நீங்க பொறுத்துக்கலாம். ஹரி அவர்களுக்கு முன்னாடி போட்டு வந்திருக்கிறோம். மிக நன்றி. திரு ராஜா ஐயாசாமி அவர்களுக்கு முன்னாடி போட்டு வருகிறோம். தயவுசெய்து இங்கே எத்தனையோ பேர் முக்கியஸ்தர்கள் இருப்பீங்க, விட்டு போயிருந்தா எங்களுடைய ஹிந்து நிறுவனம் பிஹெச்பி சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா இதில் எல்லாருடைய பேரையும் சில சமயம் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். திரு சிவா அவர்களை முன்னாடி போட்டு கௌரவிக்கிறோம். திரு தன்ராஜ் சிவா அவர்களை முன்னாடி போட்டு கௌரவிக்கிறோம். நன்றி நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி. எங்களுடைய தாழ்வான மரியாதையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோவில் நிர்வாகத்தை திரு முருகன் முன்னாடி வருமாறு கேட்கிறோம். திரு குழந்தையம்மன் முன்னாடி வருமாறு கேட்கிறோம். தயவுசெய்து திரு முருகன் அவர்களுக்கு முன்னாடி போட்டு வருகிறோம். திரு குழந்தையம்மன் அவர்களுக்கு முன்னாடி போட்டு வருகிறோம். நன்றி. சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம்.
நிச்சயமா அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு கொடுக்கும். அதே போல யாரெல்லாம் தமிழ் நல்லா படிக்க வருமோ இன்னைக்கு எப்படி இந்த நீலாவதியா கரிவராய சாஸ்வதாய மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்தவாய மங்களம். பிரார்த்தனை தந்தை மொழி மகளும் கண்களை மூடி நமக்கு சொல்வோம். ஓம் சர்வே பவந்து சுகினக ஓம் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயः சர்வே சந்து நிராமயः சர்வே பத்ராணி பஷ்யந்து சர்வே பத்ராணி பஷ்யந்து கச்சி சுகபாகவே மா கச்சித் சுகபாகவே. ஓம் அசதோ மாசத்தமய ஓம் அசுதோ மா சத்தமய நமசோ மா ஜோதி சமய நமசோ மா ஜோதி சமய மிருத்யோர்மா அமிர்தம் சமய யோமா முகம் சமய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணா பூர்ண முகச்சதே பூர்ணாஸ்ய பூர்ணமாதாய பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லோரும் சுகமாக வாழ்க எல்லோரும் சுகமாக வாழ்க. எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க. எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக. ஒருவரும் துன்புறாது இருக்க வேண்டும் ஒருவரும் துன்புறாது இருக்க வேண்டும். பொய்யிலிருந்து என்னை பொய்யிலிருந்து என்னை மேன்மைக்கு வழிநடத்துவாயாக மேலைக்கு வழிநடத்துவாயாக. ஞான இருளிலிருந்து அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதிக்கு வழிநடத்துவாயாக ஞான ஜோதிக்கு வழிநடத்துவாயாக. மரணத்தில் இருந்து மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக அழைத்து செல்வாயாக. இறைவன் பூரணமானவர் இறைவன் பூரணமானவர். இந்த உலகம் பூரணமானது இந்த உலகம் பூரணமானது. பூரணமான இறைவனில் இருந்தே பூரணமான இறைவனிலிருந்து பூரணமான இந்த உலகம் தோன்றியுள்ளது பூரணமாக தோன்றியுள்ளது. வான்மையில் வாழாது பெய்க வான்வெளியில் வாழாது பெய்க மலைவளம் சுரக்க மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லா தரங்கள் ஓங்க குறைவிலா தரங்கள் ஓங்க சவம் வேள்வி மல்க மற்றும் வேதி மல்க மேன்மைகள் இந்து நீதி மேலுகள் இந்தி நீதி விளங்க உலகமெல்லாம் விளங்குக உலகமெல்லாம் குறைவில்லா தரங்கள் ஓங்க குறைவிலா தரங்கள் ஓங்க சுகம் பவது கல்யாணம் சுபம் பகது கல்யாணம் ஆயுர் ஆரோக்கிய வந்தனம் ஆயுர் ஆரோக்கிய வர்த்தனம் மமதுக்க விநாசாய மமதுக்க விநாசாய தீபம் நமோ நமக சந்தியா தீபம் நமோ நமக. தியானம் செய்யலாம். ஆ, சரி.